அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான மாறுதல்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 3 கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானமாகிய 8 ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து குரு வீற்றிருக்கிறார். வித்யாகாரகரான புதன், சூரியன் என பல கிரக நிலைகள் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பாதி தூரத்திற்கு மேல் கடந்து விட்டனர். எனவே 6 சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் 12 சஞ்சரிக்கக்கூடிய கேதுவாலும் எப்பேற்பட்ட மாற்றமும் நல்ல பலன்களும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று 5 ராஜயோகாதிபதியான சனியும் சப்தமஸ்தானமாகிய 7 செவ்வாய் வீற்றிருக்கிறாருங்க. இப்படி பல கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க மிக வலுவாக ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய கிரகங்களாக வித்யாகாரகரான புதன், குரு மற்றும் ராகு, கேது, ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் செவ்வாய் என 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வருவது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அபூர்வ நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதன் குறித்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வருவது என்பது அரிதாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பல வருடங்களுக்கு பிறகு குறிப்பாக 6 கிரகநிலைகள் ஜூன் 3ஆம் தேதி அன்று ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து செல்கின்றன. இது ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஜூன் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் வெறும் கண்களால் கூட இந்த நிகழ்வை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. மனித வாழ்வை பெரும்பாலும் தீர்மானிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான சக்திகளாக பார்க்கப்படுகின்றன நவகிரகங்கள். அப்படி மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்ல 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வருவது ஒரு அதிசயத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிகழ்வு தற்போது நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றி வலம் வருகின்றன. பூமி 365 நாட்களுக்குள் ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. அதே போன்று ஒவ்வொரு கிரகங்களுமே தங்களுக்கென உரித்தான பிரத்யேக பாதையில சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றாக சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஒன்றை ஒன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வானது அவ்வப்போது ஏற்படுவது என்பது அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அபூர்வ நிகழ்வானது தற்போது ஜூன் 3ஆம் தேதி ஏற்படுகிறது. இந்த அற்புத நிகழ்வை நாம் வெறுங்கண்களாலும் பார்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது இதுபோன்ற விண்ணில் நிகழக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிட்டுவதில்லை. பல வருடங்களுக்கு பிறகு ஜூன் 3ஆம் தேதி இதற்கான நல்ல வாய்ப்பு கிட்டுகிறது. அதிலும் குறிப்பாக புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் என 8 கிரக நிலைகள் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஜோதிடத்தின்படி நவ கிரகங்கள் என்று குறிக்கப்படுவதில் சந்திரனும் சூரியனும் இடம்பெறுகின்றன. பூமியில் இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் இயக்கத்தால் பூமியில் ஏற்படக்கூடிய அதிலும் குறிப்பாக பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கிறது என்பதை தான் நவ கிரகங்களின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒவ்வொரு கிரக நிலைகளும் நேர்கோட்டில் சந்திப்பது என்பது நிச்சயம் அரிதான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஜூன் 3ஆம் தேதி வியாழன், புதன், செவ்வாய், சனி மற்றும் ராகு, கேது என 6 கிரக நிலைகள் ஒரே கோட்டில் வருகின்றன. பூமியில் இருந்து இவற்றை நம் வெறும் கண்களால் சில கிரக நிலைகளை பார்க்க முடிகிறது என்பதை வானியல் ஆராய்ச்சியாளர்களும் உறுதிப்படுத்துகின்றனர். இதில் ராகுவும் கேதுவும் அதாவது யுரேனஸ், நெப்டியூன் சற்று தூரமாக இருப்பதால் இந்த கிரகங்களை பார்ப்பது என்பது சற்று கடினமாக இருந்தாலும் கூட இவற்றின் ஒளி பிம்பங்களை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல புதனுடைய அமைப்பையும் பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிட்டுகின்றன. மீதமுள்ள கோட்களை பைனாகுலர் மூலமாக
தெளிவாக பார்க்கலாம். இந்த அரிய நிகழ்வை தவறவிட வேண்டாம். இந்த அரிய நிகழ்வுகள் காரணமாக மனித வாழ்விலும் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. மாய தோற்றம் தோன்றுவதன் காரணமாக ஒவ்வொரு கோள்களும் பல 100 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அவை சாய்கோணத்தில் சுற்றி வருகின்றன. அவ்வப்போது நேர்கோட்டில் அணிவகுப்பதற்கான வாய்ப்பு என்பது அரிதாக பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வு இந்த தருணத்தில் நடைபெறும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போதும் மனித வாழ்வில் பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த அரிய நிகழ்வை பார்க்கும் போது சூரிய உதயத்திற்கு முன்பாக அடிவானம் தெளிவாக இருந்தால் இவற்றை நாம் கண்டு ரசிக்கவும் முடியும். இந்த அபூர்வ நிகழ்வில் செவ்வாய் சனி கண்களுக்கு மங்கலாக தெரியும். ஜூன் 3ஆம் தேதி சனிக்கோளுக்கு கீழேயும் ஜூன் 4ஆம் தேதி செவ்வாய்க்கு கீழேயும் பிறை சந்திரன் காணலாம். இதுபோன்று 6 கிரக நிலைகள் ஒன்றாக வருவது இதுவே ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 5ற்கு மேற்பட்ட கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருவது அடுத்த ஆண்டு 2025 ஜனவரி 18 மற்றும் பிப்ரவரி 28 ஆகஸ்ட் 29 ஆகிய தேதிகளிலும் இதுபோன்ற அரிய வகை கிரக நிகழ்வானது நடைபெற உள்ளது. ஆனால் இந்த சமயத்தில் 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வருவது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நவகிரகங்களிலே நாயகன் கோள்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய வியாழனை நாம் பார்க்கிறோம். தற்போது அவர் மிக வலுவாக ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த வேளையில் அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் அங்கு வீற்றிருக்கிறாருங்க. 4 கிரக நிலைகள் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ரிஷபராசியில் சஞ்சரிக்கின்றன. கன்னி ராசியில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறார். மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியில் இருக்கிறாருங்க. இந்த 2 கிரக நிலைகளும் அரிதாக நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த நிகழ்வுகள்ல மிக பெரிய அளவுல இவற்றால் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் 2 கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் பல அதிரடியான நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. இது மட்டுமல்லாது சனியும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் வலுவாக வீற்றிருக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேசராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. இந்த தருணத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி என 3 கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலம் வருவது குறிப்பிடத்தக்க வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 3ஆம் தேதி அன்று சந்திரன் மீனராசியில் காலையிலும் பிற்பகுதியில் மேசராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் ராகுவுடனும் செவ்வாயுடனும் இணைந்து வலுவாக சஞ்சரிக்க போகிறார். சந்திரனின் இந்த மாறுதலும் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி வானில் தோன்றக்கூடிய அரிய நிகழ்வுகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாறுதல்கள் உண்டு. ஏனென்றால் 6 கிரக நிலைகள் குறிப்பாக வியாழன் புதன் செவ்வாய் சனி ராகு கேது என 6 கிரக நிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வருவது எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். சரியாக பல பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தால் மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் மேலும் பல நன்மை பெறுவதற்கு நிச்சயமாக அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று வருகின்ற 3ஆம் தேதி 4ஆம் தேதி அன்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு.